அப்பா நண்பர்களே, இதுதான் பழைய காலத்து பாரம்பரியம் களி கிண்டுதல் முறை. அம்மா களி கிண்டுகிற இந்த பாரம்பரிய முறை அழிந்து கொண்டே வருகிறது நண்பர்களே. வருங்காலத்தில் களி கிண்டுவதை நிறுத்தி விடுவார்கள். இதுக்கு நான் வெளிச்சம் கொண்டு வருகிறேன். வெளிச்சம் தெரியவில்லை நண்பர்களே. சட்டிக்கு போகிற கரெக்டா வீரப்பனுக்கு புல்லட் இங்கே தான் போகுது. நண்பர்களே, இதுதான் களி. இது வந்து நாட்டு வெடிக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க நண்பர்களே. நாட்டு துப்பாக்கியில நல்லா ஒரு உருண்டை பிடித்து போட்டு அடித்தால் கம்பியான போயிருவீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு உருண்டையும் ஒரு குண்டுக்கு சமம் நண்பர்களே. இது கோடைப்பட்டியில இருக்கிற எங்க தாத்தனுக்கு ஒரு நாளுக்கு ஒரு உருண்டை எடுத்து கொடுத்து எங்க தாத்தன் அவ்வளோ எத்தனை அன்னைக்கே பிளாட் அவுட். இதோ எங்கள் நாய் கட்டப்பா. ஒரு கட்டப்பாவை காட்டுங்கள். இதோ இதுதான் எங்கள் நாய் கட்டப்பா. ஒரு உருண்டையை கொடுத்து படுக்க வைத்து விட்டீர்கள். அது கொண்ட சில கொண்ட பாரு நண்பர்களே, அந்த பூனை கிண்டம்மா. இதெல்லாம் ஒரு நாளைக்கு பார்ப்பீங்க, நீங்களே பார்ப்பீங்க. இல்லை, ஒரு நாளைக்கு பெரிய காலத்தில் பார்ப்பீங்களா நீங்களே. அவ்வளோதான். உனக்குலாம் கிண்டி போடுறதுக்கு ஆள் தெரில. யாருக்க எந்த செஞ்சுட்டு போயேன்? யாரு? உறுதி 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 நண்பர்களே, உறுதி. உருண்டை பிடிமா. உருண்டை பிடிச்சி அழகாக ஒரு உருண்டை இப்படி கையில் எடுத்து காட்டு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வீடியோக்கு. நண்பர்களே, இப்போலாம் அந்த குண்டா குண்டா வந்துச்சு நண்பர்களே. அப்போலாம் சட்டி தான், சட்டியில் தான் களி கிண்டி சாப்பிட்டு நல்லா மனுஷங்க நல்லா கல் மாதிரி இருந்தாங்க. நம்ம பழைய காலத்து மன்னர்கள்லாம் ஒவ்வொருத்தனும் 10 கிலோ வாள் தூக்கி வீசினாங்க ஒரு கையில். இப்போ வர மனுஷனா 1 கிலோ வாளே வீச முடியல நண்பர்களே. கோழி ஒரு 5 ஆண்டு காலமாக ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு நண்பர்களே. அதை காணோம். என்னம்மா பண்ண?
அப்படியே பண்ணிட்டு நம்ம ராஜ மாளிகையை காட்டிட்டு வந்துடுறேன். இந்த நம்பரில் ராஜ மாளிகை. இப்போ என்னது ஐஸ் கட்டி எடுத்த? ஐஸ் கட்டி என்னது எடுத்த? உருண்டை ரெடி ஆகிவிட்டது. நான் எப்படியா இருந்தாலும் 2 உருண்டை அழுத்துவேன். அது எனக்கு நண்பர்களே. இப்போ பெரிய உருண்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எனக்கு தானம்மா? இன்றைக்கெல்லாம் இவ்வளோ சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மத்தியானம் கடலக்காய் வச்சு சாப்பிட்டேன். ஒரு ஆம்லேட்டு, 2 நேரம் சோறு அதுன்னு சாப்பிட்டேன் நண்பர்களே. எனக்கு சாப்பிட்றது வாய்ப்பு கம்மி தான் இவ்வளோ களி. இது தண்ணி கொட்ட தளிக்கிறதுக்கு. அந்த ஒரு உருண்டை அப்போ ஊர்லேருந்து வருது அதுக்கு. இதான் நண்பர்களே இயற்கையான வாழ்க்கை. சிட்டி சைடில் பிறக்க கூடாது நண்பர்களே. எந்த ஜென்மம் எடுத்தாலும் சிட்டி சைடில் மட்டும் பிறந்துடாது யாருமே. கோழிங்கள் அடைஞ்சு கொண்டிருக்கிறது. வரமா எங்க உள்ளே வெளிவா. நண்பர்களே மதியானம் கடலக்காய் வச்சேன். அடுத்த கட்டமாக தண்ணி கொட்டை. கறி வச்சுக்கிட்டு வளர்த்துக்கு என்ன தின்ன நல்லா சொல்ல. சரி போய் தண்ணி கொட்ட. கரண்டி எங்கேயே நின்று போச்சு. எடுத்துக்கிட்டல எடுத்துட்டு கரண்டி மட்டும் எடுத்துட்டு எங்கே? முதல்ல கடாயை வைத்து விட்டு பிறகு எண்ணெயை ஊற்றி கொள்வோம். இந்த வீடியோ ராவணன் யூடியூப் சேனலில் போடப்படும். பார்த்துக்கங்க, அதெல்லாம் வந்து கற்றுக்கங்க. இப்படி தான் செய்யணும் தண்ணி கொட்டை. சின்ன வெங்காயத்தை எடுத்து நண்பர்களே. சின்ன வெங்காயம் கிடக்காதீங்க, பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சின்ன வெங்காயம் எடுத்துக்காங்க நண்பர்களே. அறுத்து போடாதீங்க, இப்படி கல்லில் கொட்டி போடுங்க. அறிவாளி ஒன்று பேசுது. அந்த அறிவாளி. இரண்டாவது கட்டமாக பூண்டு. உடம்புக்கு நல்லது நண்பர்களே. சீக்கிரமாக பண்ண வேண்டும். எண்ணெய் காய்ந்து கொண்டு இருக்கிறது. நசுக்கி விட்ட பிறகு புகை போகுது நண்பர்களே. கடுகு போடவில்லை. இரண்டாவது கட்டம் கடுகு போட வேண்டும். போதும் சரியாக போய்விடும். கடுகு இந்த டபால் குளுக்கோஸ் டபால் கடுகு வைத்து கொள்ள வேண்டும். போடுமா.
கடுகு, பூண்டு, வெங்காயம், ஃப்ரிட்ஜில் இருந்து கருவேப்பிலை தழை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரிட்ஜில் இருக்கிறது ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கலாம், இயற்கையாக செடியில் போய் பிச்சிடலாம், செடியில் கூட பிச்சிடலாம். நண்பர்களே, தக்காளி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பருப்பு குழம்பு. அடுத்த கட்டமாக கொஞ்சம் தூளுப்பு இப்படி ஃபஸ்ட்டே போட்டுக்கொள்ளுங்க, அப்போ நல்லா தண்ணி கொட்டை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம போட்டுக்கிட்டீர்கள். சற்று சமைக்கும் நபர் இவர்தான். நண்பர்களே, மத்தியானம் ஐஸ் கட்டி வச்சேன் கூலிங் ஆகிறதுக்கு, இருக்குதோ என்னன்னு தெரில. ஐஸ் கட்டி ஆயிடுச்சு நண்பர்களே, ஐஸ் கட்டி ரெடியாக இருக்குது. நம்ம சாப்பிட்டா சரி, சாப்பிடும் போது எடுத்துக்கலாம். ரெடியாக வெங்காயம் தக்காளியில் வணங்கி விட்டது. பிறகு அடுத்த கட்டமாக என்ன வேண்டும் சொல்லு. தண்ணி கொட்டை வெளியே எடுத்து கொண்டு வருகிறோம். நாய் கத்திக்கிறது நண்பர்களே, கட்டி போட்டுக்கிட்டோம். கட்டப்பா. சமோட்டரமா என்னோட ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்க. அப்பா இடிக்கு தெரியவில்லை நண்பர்களே, எங்கே இருக்கிறது. மிளகாத்தூள் சிறிது, அவ்வளோதான். மிளகாத்தூள் போட்டு விடணும். சாம்பார் தூள் கூட போடணுமா? லைட்டாக போட்டுக்கோங்க நண்பர்களே. சொல்லுமா, அதை சொன்னால் தான் செய்கிறேன்னு தெரியும். நம்ம டேஸ்ட் எங்களுக்கு கொடுக்கணும்ல. ரெடி ஆச்சு நண்பர்களே, ரெடி. சற்று முடிந்து விட்டது நண்பர்களே. அடுத்த கட்டமாக என்னவென்றால் எங்கள் ஆய வீட்டுக்கு போய் கொஞ்சம் கருவாட்டு குஞ்சு கொடுத்தாங்க நண்பர்களே. தாளிச்சு கருவாட்டு குஞ்சு அது வாங்கிட்டு வந்துக்கிறேன். இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்க நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, இதுதான் கருவாட்டு குஞ்சு. இது நண்பர்களே தெரிய மாட்டேது, வெளிச்சத்தில் வைக்கிறேன். இதுதான் கருவாட்டு குஞ்சு. இது கார்த்திக் தான் நண்பர்களே, கார்த்திக் எனக்கு தான். இவன் தான் என் இளைய தம்பி. என்னவா படித்து கொண்டிருக்கிறான். ஆக்காய்க்கு எத்தனை எழுத்து என்றால் 2 எழுத்துன்னு சொல்லுவான். இவன் ஏதோ படித்து கொண்டிருக்கிறான், என்னவென்று தெரியவில்லை நண்பர்களே. இத்துடன் வீடியோ முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே.